ஒரு ஊழியர் சொன்னார், அவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார், உண்மையாய் ஊழியம் செய்தார். ஆனால் அவர் பெஞ்சது இருக்குதே சந்தேக பேய். எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏன் இவ்வளோ நேரமாச்சு? எவ கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் இருந்தது யார்? அவருக்கு ஏதாவது லெட்ரு வந்தால் உடைச்சி, யார் இந்த பொண்ணு, எவ்வளோ நாளாக பழக்கம்? சும்மா சந்தேகப்படப்பட ஒரு நாள் அவர், நான் ஒழுங்காக இருந்தே நீ சந்தேகப்படுறா, நீ சந்தேகப்படுற மாதிரியே நான் மோசமாக நடக்க போகிறேன். ஒரு நாள் கோபத்தில் சொன்னா, இனிமே நீ சந்தேகப்பட்டா நான் வேணுக்கொண்டே வேசிகள்கிட்ட போவேன். அரிப்பு தாங்க முடியல. சாத்தான் அதை கேட்டான். ஒரு நாள் அந்த அம்மா பயங்கரமா சண்டை போட்டு அவரை கேவலப்படுத்தின உடனே சாத்தான் சொன்னான், நீ சொன்னல நெக்ஸ்ட் டைம் நீ சந்தேகப்பட்டா நான் வேசிகள்கிட்ட போவேன்னு சொன்னிய, போ 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 போ. அந்த வார்த்தையை சாத்தான் பிடித்து கொண்டார். இவர் வேதனை தாங்காம ரோட்ல வந்தார். இவருக்கு வேசியல்டத்தில் போகணுங்கிற எண்ணமே கிடையாது. கர்த்தர் அவருடைய தோள் மேல் கை வைத்ததை உணர்ந்தார். மகனே, நான் உன்னை குறை சொல்லவில்லையே, நான் உன்னை சந்தேகப்படவில்லையே, நீ அதற்காக என்னை துக்கப்படுத்தி விட்டு வேசிகளிடத்தில் போவாயோ? வேண்டாம், நான் தான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தேன். நீ படுகிற பாடுகளை எல்லாம் பார்த்தேன். நீ ஒன்று செய், உன் மனைவி வசைப்பாட ஆரம்பிக்கும் போது சத்தமா சோத்திரம் சொல்ல ஆரம்பித்தது, செவிட்டு விரியன போல இருந்துரு. அழகான பாடல், எனக்காய் வருகின்றவர் பாடு, காதிலே போட்டுக்கலாது. ஆண்டவர் சொன்ன ஒரு தேர்தல். பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் சூரியனை பார்த்து கொல்ல 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 கொல்லன்னு நெஞ்சு தண்ணி வலிக்க அந்த நாய் கொலைச்சிக்கிட்டே இருக்கு. எதை பார்த்து? சூரியனை பார்த்து. சூரியன் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. அமைதியா நாயை பார்த்துருந்த, நாயே உனக்கு தான் வாய் வலிக்க போகுது, என்னை பார்த்து நீ குலைக்கிறதுனால நான் என்ன இருட்டாகி போயிடுவேனா, மங்கி போயிடுவேனா, ஒளி கூடாமல் இருக்க போகிறேன்னா? நீ எவ்வளோ குலைச்சாலும் அது என்னை பாதிக்காது. ஆண்டவர் உள்ளத்தில் பேசினார். உன்னை பற்றி 1000 பேர் பொறாமையான வார்த்தைகள் சொல்லலாம், எரிச்சல் மூட்டுகிற காரியம் சொல்லலாம். அதை பார்க்கும்போதெல்லாம் நீ சிரிச்சு சொல்லு, சூரியனை பார்த்து குலைக்கிறப்பா பரவாயில்ல குலைச்சிக்க, உன் மனைவிட்ட மட்டும் அது சொல்லாது. சில வேளைகளில் உங்களை தூண்டி விடக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் பேசுகிறனால நீங்கள் ஒன்று பேசினா நான் 10 பேசுவேன், நான் வலிய சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன், இப்படியெல்லாம் டயலாக் பேசிகிட்டு இருந்தா சாத்தான் அவனை கொண்டே போயிடுவான்.